Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. இன்னைக்கு சுவையான தால்சா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: மட்டன் 500 கிராம், வெங்காயம் 400 கிராம், தக்காளி 300 கிராம், முருங்கைக்காய் 250 கிராம், உருளைக்கிழங்கு 250 கிராம், கத்திரிக்காய் 500 கிராம், மாங்காய் 1 பீஸ், பச்சை மிளகாய் 7 பீஸ், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், கடலை பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 150 கிராம், புளி 50 கிராம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், லவங்கம் பட்டை 4 பீஸ், பிரிஞ்சி இலை 4 பீஸ், கிராம்பு 5 பீஸ், அன்னாச்சிப்பூ 4 பீஸ், ஏலக்காய் 3 பீஸ், கல்பாசி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 150 ml. இது கொஞ்சம் புளியை 30 minutes ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மட்டன் போன் உள்ள மட்டனாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் மட்டன் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு, தண்ணி தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மட்டன் நல்லா வெந்த பிறகு வேறு ஒரு குக்கரில் துவரம் பருப்பு, கடலை பருப்பை மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பூண்டு, மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லாஸ்ட்டில் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், 6 விசில் வந்த பிறகு அது வெந்துடும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், இலை, அப்புறம் வெங்காயம் எல்லாரையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. பச்சை வாசனை போன வரைக்கும் எல்லோரும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்போ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்து எல்லோரும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிட்டாங்க. இப்போது 4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பாயில் பண்ண மட்டன் அதை சேர்த்துட்டு முருங்கைக்காய், கொஞ்சம் பொட்டேட்டோஸ், அப்புறம் கத்திரிக்காய், எல்லா வெஜிடபிளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாருக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவு 1 லிட்டர் தண்ணி அது ஊற்றிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகிற மாதிரி அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகிருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கை இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகிட்ட பிறகு மாங்காய் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வைத்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு கடைசியில் ஊற வச்ச கொஞ்சமாக அந்த புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவியை நல்லா மாங்காய் லைட்டாக வெந்துட்ட பிறகு கொதித்த பிறகு இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி அண்டு கொஞ்சம் புதினா போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், தால்சா ரெடி. இது பஹாரியா சாப்பாடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பஹாரியா போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக்கிங் தமிழா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. Thank you.